ரொம்ப சுவாரஸ்யமாக தமிழ்நாட்டு அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு பக்கம் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க. சரியாக இவங்க கேவியட் மனு தாக்கல் பண்றாங்க. அடுத்த நாள் சபாநாயகர் இந்த விஷயம் குறித்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாமே ஒரு முன்னுதாரண விஷயமாக இந்திய அரசியலிலேயே மாறுவதற்கான சாத்தியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதா சார் தமிழ்நாட்டில் நடந்து வரக்கூடிய அரசியல் சம்பவங்கள்? அனைவருக்கும் வணக்கம். ஆனா நீங்க முன்னுதாரணமா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கல்ல, அங்கதான் எனக்கு பிரச்சனையே வருது. மேல கொஞ்சம் இது பேண்ட்வித் குறைக்க சொல்லுங்க. முன்னுதாரணம் அப்படின்றத தாண்டி முன்னுதாரணம்ன்றத தாண்டி அசிங்க டர்ட்டி பாலிடிக்ஸ்னு ஒண்ணு அதை நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா இது எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதே கிடையாது, இனி நடைபெறுமானும் தெரியாது. இதை விட அதிகமான நிறைய குதிரை பேர சம்பவங்கள்லாம் நார்த்ல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். மகாராஷ்டிரா பார்த்திருக்கிறோம், பீகார்ல பார்த்திருக்கிறோம், பல மாநிலங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனா தமிழ்நாடு காணாத ஒரு அரசியல் அசிங்கம். நீங்க யார் வேணாலும் எங்க வேணாலும் கட்சி மாறி போலாம், அதுல தப்பு இல்லை. எனக்கு எந்த விதத்திலும் அவர்கள் கட்சி மாறி போனதோ, அங்க கட்சி இங்க இருந்து அவர்கள் ரிசைன்மெண்ட் போனதோ பிரச்சனை இல்லை. ஆனால் ஓட்டு போட்ட அந்த மை காய்வதற்கு முன்பாக, அது கரைந்து போவதற்கு முன்பாக, காணாமல் போவதற்கு முன்பாக கீழ்த்தளத்துல ரிசைன் பண்ணிட்டு மேல்தளத்துல சேர்றது அப்படின்றது இந்திய அளவுல பார்க்கப்பட்ட ஒரு அசிங்க அரசியலாக தான் பார்க்கப்படுது. இப்போ இதன் மூலமா இந்த சமூகத்துக்கு விட்டுருங்க, இதன் மூலமாக அவர்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, எதை சொல்ல வராங்க, இவங்க எந்த அடிப்படையில இவங்க என்ன பேச வராங்கன்னே தெரியாம அதற்கு அவர்களுக்கு புது விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அவங்க கொடுக்கிற விளக்கம் என்ன? எங்களுடைய அவர் சொன்ன கருத்து எங்களுக்கு உடன்பாடு இல்ல, கட்சி அம்மாவுடைய கனவோடு அம்மா ஆட்சியை கொண்டு வரணும், அதற்கு எடப்பாடி ஒத்துக்கல, அதனால நாங்க இது என்ன சார் இது, அதனால நாங்க கட்சி மாறுறோம், எங்களுக்கு உடன்பாடு இல்ல, இந்த அதிமுக அழிப்பதற்கான வேலையை அவர் செய்யறாரு. இப்ப நீங்க இவங்க வெளியே போனாங்க, நீங்க என்ன பண்றாங்க? இன்றைக்கு இவர்கள் ஏற்கனவே இவங்க நம்ம மதுராந்தகம் எம்எல்ஏவா இருந்து ரிசைன் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலே ஒரு முறை அவங்க போட்டியிடும் போது வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே பேனர் வச்சவங்க. அது ஒரு வழக்கெல்லாம் இருக்கு அவங்க மேல. வெற்றி பெறுவதற்கு முன்பாக நான் தான் வெற்றி பெற்றுட்டேன், இவ்வளவு வாக்குகள் எனக்கு கிடைச்சதுன்னு பேனர் வச்சு அதன் மூலமா ஒரு பெரிய வழக்கை வாங்கியவர்கள் தான். இன்னொரு விஷயம், அந்த இடத்துல மீண்டும் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாதுன்றது எந்த உத்தரவாதமும் இல்ல. இவங்க மீண்டும் எந்த முகத்தோடு போவாங்கன்னா, நிச்சயமாக கடந்த தேர்தலில் பெருவாரியான வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள்லாம் எந்த முகத்தோடு வெற்றி பெற்றார்கள் என்றால் ஒரே ஒரு முகம், அது விஜய் முகம் தான். ஏன்னா வேற வேட்பாளர்களே தெரியாது யாருன்னு. இன்றைக்கு பல ஊர்கள்ல பிரச்சனை இருக்கு இல்லையா, எல்லா ஊர்களையும் போராட்டத்துக்கு ரோட்ல நிக்கிற ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னா விஜய் அவர்களை வர சொல்லுங்க, சிஎம் அவர்களை வர சொல்லுங்க, அவரை பார்த்தா நாங்க ஓட்டு போட்டோம், எம்எல்ஏ யாருன்னே தெரியாதுன்றாங்க. அந்த கூட்டத்திலே போய் எம்எல்ஏ போய் நின்னா கூட அவங்களுக்கு தெரியாது இவர் தான் நம்ம ஒரு தொகுதி எம்எல்ஏ. ஏன்னா அந்த மாதிரிதான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப இவர்கள் அந்த 4 பேரும் திரும்ப அதே தொகுதிக்கு கேட்டு போனார்கள் என்றால் அது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற ஒரு விஷயம். அப்ப அந்த மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம தன்னுடைய கட்சி அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்ட எடப்பாடி அவர்களுக்கு அவரால் தான் அந்த வெற்றி கிடைத்தது. நீங்க என்னதான் ஜெயலலிதா அவர்கள் இல்ல எம்ஜிஆர் அவர்கள் சொன்னா கூட இன்றைக்கு பிரச்சாரத்துல எடப்பாடி அவர்கள் தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக நின்று இவங்களுக்கு வெற்றி தாங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, என்னை முதலமைச்சராகுங்கன்னு சொல்லிதான் அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் அந்த வாக்குகளை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகிற விதமாக நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த 25 பேரும் அணிமாறி ஓட்டு போட்டு இன்னைக்கு சிக்கல் வருகிறது, சட்ட சிக்கல் வருகிறது, நம்ம ஒட்டுமொத்தமா பதவி போயிடும். பிறகு 21 பேர் இங்க திரும்பி வந்துட்டாங்க, பேக் டு தி பெவிலியனா வந்துட்டாங்க. சபாநாயகர் இந்த விதத்துல நேர்மையாக நடந்து கொண்டாரா என்றால் அதிலே பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. இப்ப 21 பேரை மன்னிச்சு விட்டுட்டேன்றவரு 4 பேர் மீது நடவடிக்கை தொடரும்ன்றாரு. அது என்ன நடவடிக்கை? அப்பயே ராஜினாமா ஏற்றுக்கிட்டு அறிவிக்கிறார் அவரு. ராஜினாமா ஏற்றுக்கொண்டதாக அறிவித்ததா சொன்னாலே அங்க ஜனநாயக அடிப்படையில அவர் நேர்மையாக தன்னுடைய கடமையை செய்யவில்லை. அவர் ஒரு சார்பான நிலை தான் எடுத்திருக்கிறார். ஜேசிடி பிரபாகரன் மீது நமக்கு நல்ல மரியாதை இருக்கு, நல்ல பண்பானவர், மரியாதையாளர், பழகுவதற்கு இனிமையானவர். நான் செய்தியாளரா பல முறை அவர் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல அவர் தனக்கான அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார். அவர் அந்த ராஜினாமா ஏத்துக்காம இருந்தாருன்னா இந்த கேள்வியே கிடையாது. இப்ப நீங்க விவாதத்துக்குள்ளே வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆக நேர்மையான ஒரு விசாரணை என்பது இது எப்ப முடியும்னு தெரியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா,
அப்பாவோட கேஸ் அப்படிதான். எத்தனை ஆண்டுகள் கழிச்சு இப்ப என்ன தீர்ப்பு வந்திருக்கு. ஆக இதுல எனக்கு முதற்கட்டமாவே என்னோட கருத்து என்னன்னா, இதுல நேர்மையான ஒரு பதில் வருவதற்கு வாய்ப்பில்லை. இது சும்மா எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக சபாநாயகரோட வார்த்தை இருக்கு. ஓகே 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 கோடாங்கி அப்ரஹாம் சார், தேர்தலுக்கு முன்பான காலகட்டத்திலும் சரி, அதிமுகவை மற்றும் பலர் அப்படிங்கிற தட்டில்தான் வைத்து திரு விஜய் பேசி கொண்டிருந்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று பெரும்பான்மையை அவையில் நிரூபித்த போது எல்கேஜி ஸ்கூல் பிள்ளைங்க போல எந்திரித்து நின்று எழுந்து நின்று ஆதரவு கொடுத்த அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்று 25 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று பெரும்பான்மை பலத்தை நிரூபித்து தன்னுடைய ஆட்சியை ஸ்திரப்படுத்தி கொண்ட பிறகு திருச்சி கூட்டத்தில் பேசிய போதும் தனக்கு 25 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குறைந்தபட்ச ஒரு நன்றி கூட இல்லாமல், நான் திரும்பவும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன், குறைந்தபட்ச நன்றி கூட இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் குறைந்தபட்ச நன்றி கூட இல்லாம அப்பவும் திருச்சியில சொல்றாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, வேற யாராச்சும் உள்ள வந்தாங்க அப்படின்னா கம்பெனி பொறுப்பு இல்லை ராஜா, கம்பெனி பொறுப்பு இல்லைங்கிறாரு. ஓட்டு போட்ட 21 உறுப்பினர்களுடைய அவங்க தாவேகாவுக்கு ஆதரவளித்தது செல்லும் அப்படின்ட்டு சபாநாயகர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஓட்டு போட்டவங்களுக்கு கொஞ்சமாச்சும் குற்ற உணர்ச்சி இருக்குமா நம்மள இவ்வளவு மட்டமா பேசக்கூடிய ஒரு மனிதருக்கு நம்ம ஓட்டு போட்டோமே, எங்க பேரை கூட சொல்ல முடியாத அளவிற்கு நாங்கள் என்ன அவ்வளவு கேவலமானவர்களா? திரு ஆர்பி உதயகுமார் தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சராக இருந்த திரு ஆர்பி உதயகுமார் விட்டா அழுதுருவாரு போல தெரியுது, மனுஷன் வெடிச்சிருவாரு போல இருக்கு, அப்படி இருக்குது. ஆனா சபாநாயகர் நேற்று சொல்லி இருக்கிறாரு, இந்த 25 பேர் போட்ட ஓட்டம் செல்லும் அப்படின்ட்டு. ஓட்டு போட்டவர்கள் கொஞ்சம் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக வேண்டியது அவசியமா அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களாக இன்னைக்கு 21 பேர் மேலான நடவடிக்கை கைவிடப்பட்டிருக்கு இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் குற்ற உணர்ச்சி வேணுமான்னு? இல்ல, ஆக்சுவலா என்னன்னா, குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வேணுமான்னு சொல்றதுக்கு முன்னாடி நன்றி உணர்ச்சி இவருக்கு இல்ல அப்படின்றது வெளிப்படையாகவே முன்னாடியே தெரியும். அதாவது முதல்வராக வருவதற்கு முன்பாகவே நன்றி உணர்ச்சி அப்படின்றது அவருக்கு சுத்தமாவே இல்லை. ஏன்னா அப்படி இருந்திருந்தால் அந்த 41 பேர் மரணங்களுக்கு குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அது யார் என்ன ஏதுன்றதுலாம் அப்புறம் நாம் திரும்ப அதுக்குள்ள பழைய விஷயத்துக்குள்ள போக விரும்பல. இன்றைக்கு அதிகாரம் இவரிடம் வந்த பிறகு அந்த குடும்பங்களை சந்திப்பதில் யார் தடையாக நிற்க முடியும்? மனசாட்சியுள்ள மனிதராக இருந்திருந்தால் இவர் அங்க போகவே இல்லைன்னா 41 பேர் உயிரோடு இருந்திருப்பாங்க. அப்ப அடிப்படையிலேயே ஒரு சின்ன விஷயம், அந்த 41 மரணங்களுக்கு தானும் ஒரு காரணம், தான் காரணம் என்பதை கூட உணராதவர் எந்த காலத்திலும் நன்றியோடு இருப்பார் என்று எதிர்பார்ப்பனுடைய நம்பிக்கை பொய்த்து போகும் தான் தெரியும். இன்னொரு விஷயம், இந்த அதிமுகவிலிருந்து இன்றைக்கு நீங்க சொல்றீங்க 21 பேர் குற்ற உணர்ச்சி இருக்குமா? குற்ற உணர்ச்சி என்பது அவர்களுக்கு இருந்திருந்தால் ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க. அன்றைக்கு அவர்களுக்கு தேவை என்னன்னா, நமக்கு 32 எம்எல்ஏக்கள் நம்மகிட்ட இருக்காங்க, அதை சொல்லிதான் இவர் போய் அங்க பாக்குறாரு. இதை சொல்லிதான் ஒரு அதிகாரத்துல அவர் நம்ம அமைச்சர்கள் ஆயிடுவோம், 10 அமைச்சர்கள் கிடைக்க போறாங்க, இன்னும் பல விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பிறகு அந்த அடிப்படையில தான், ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில தான் மறுநாள் தான் ஃப்ளோர் டெஸ்ட், முதல் நாள் போய் பார்க்கிறார். எந்த அடிப்படையில டிவி சண்முகம் வேலுமணி டீம் போய் நம்ம முதலமைச்சர் விஜய் பார்த்திருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு ஆதாயம், அதாவது ரொம்ப நாகரீக அரசியல், பாரு என்னை எதிர்த்து போட்டியிட்ட தீய சக்தியை போய் நான் பார்க்கிறேன், நான் அந்த சக்தியை பார்க்கிறேன் இந்த சக்தியை பார்க்கிறேன்னு சொன்னவர் இவர் ஒரு மாய சக்தி மாய சக்தி. எப்ப என்ன இருப்பார்னு யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் சிவி சண்முகத்தை வேலுமணியை சந்தித்து பொக்கே கொடுத்து சால்வோ போட்டு அந்த இடத்துல நடந்த பல விஷயங்களை நீங்கள் கவனித்தீங்களான்னு தெரியல. நம்முடைய புதிதாக கட்சிக்குள்ள வந்த லீவா ரோஸ் அவர்கள் முதலமைச்சருடைய கரங்களை பற்றி அவருக்கு வாழ்த்து சொல்றாங்க, முத்தம் கொடுத்து வாழ்த்து சொல்றாங்க, மகன் அடிப்படையில வாழ்த்து சொல்றாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும்
சூத்திரதாரியாக இருந்த அவர்கள் மீது எடப்பாடி அவர்கள் நடவடிக்கை எடுக்கல. ஓகே. 25 பேர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையில அந்த அம்மா மேல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியை கூட பறிக்கல. அப்ப என்ன அடிப்படையில அங்க நடக்குது? அப்புறம் எங்க குற்ற உணர்ச்சி வரும்? சார், குற்ற உணர்ச்சின்றது சுத்தமா கிடையாது சார். அங்க அரசியலுக்குள்ள வந்துட்டா எல்லாத்தையும் தொடச்சு போடுறோம்னு சொல்றாங்கல்ல, அது இல்ல. அதிமுக அழிவுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு இது சிதறுண்டு போவதற்கு மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு தலைமையா இருக்கிற மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி அவருடைய தன்னுடைய அந்த சுயநலம் மட்டும்தான். அவர் என்ன நினைக்கிறாருன்னா எல்லாரையும் அரவணைக்கணும்னு விரும்பவே இல்லை. விரும்பி இருந்தால் இந்த சம்பவமே நடந்திருக்காரு. சார், இன்றைக்கு எல்லாரும் பேசுறாங்க ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, அவர் வெளியே போயிட்டாரு, இவர் வெளியே போயிட்டாரு. சார், எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? எல்லாரையும் அரவணைச்சு நம்ம நிப்போம், ஒன்னா நிப்போம், அதிமுகவை காப்பாத்துவோம்னு பேசும்போது இவர் யாரையுமே சேர்க்கல. இன்றைக்கு அனுபவிக்கிறார். இன்னைக்கு என்ன நினைக்கிறாரு அவரு? இன்னைக்கு அவங்க திருப்பி சேர்த்து விட்டோம் நம்ம. சார், அதுல கேம் இருக்கும் சார். விஜய் அவர்களுக்கு எந்த காலத்திலும் அவரிடம் நாம் எதிர்பார்க்கிற விஷயம் நிச்சயமாக தெரிந்தோ தெரியாமலோ குருவி உட்கார பணமளவு விழுந்த கதையா அதிகாரம் கிடைத்து விட்டது. அதிகாரம் கிடைத்த பிறகு தன்னிடம் இருக்கிற அதிகாரத்தை அவர் எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்திருக்கான்னு பாருங்க. பதவியேற்றமா சொன்னாரு, நான் தான் பவர் சென்டர் ஒரே ஆளுங்க. இன்னைக்கு 4 பவர் சென்டர் இருக்காங்க. கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை. செக்ரட்டேரியட் எனக்கு தெரிஞ்ச 30 வருஷத்துக்கு மேல நான் செக்ரட்டேரியட் செய்யாதனா பல ஆண்டுகள் போயிருக்கிறேன். செக்ரட்டேரியட்டுக்குள்ள புதியவர்கள் வர முடியாது, பார்வையாளருக்கு அனுமதி கிடையாது, போர்டு வச்சதே கிடையாது சார். இந்த முறை எல்லாத்தையும் எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு பார்வையாளருக்கு அனுமதி கிடையாது. எதுவா இருந்தாலும் வெளியே பாக்ஸ் இருக்கு, பாக்ஸ்ல போட்டு போங்கன்றாங்க. அப்ப சர்வாதிகார ஆட்சியை தான் அவங்க கொண்டு போறாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. மக்கள் மீது நான் வைக்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் இந்த 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஒர்க்க. நீங்கள் கண்டிப்பாக தாவேகா முகத்தை மூடிக்கொண்டோ விஜயுடைய முகமூடியை மாட்டிக்கொண்டோ ரிசைன் பண்ண யார் வந்தாலும் ஜோசப் விஜய்க்கு அது பொருந்தும் சார். திருச்சி கிழக்கும் பொருந்தும். நன்றி கூட சொல்லல சார் போய் அந்த மக்களுக்கு. அந்த மக்கள் இந்த வேட்பாளர்களை யாரை நிறுத்தினாலும் தோற்கடிக்கணும். அப்படி தோற்கடித்தால் மட்டும்தான் ஜனநாயகம் காக்கப்படும். இல்லைன்னா அது ஜனநாயகம் கேள்வி கூட்டாதான் போகும்.